தப்பா இருந்தா சொல்லுங்க. எபிசோடு 22. மூச்சுக்கு மூச்சு இப்போது காமராஜ் ஆட்சி என்று முழங்குகின்ற எவரும் காமராஜ் கால ஆட்சியை கொண்டு வர முடியாது என்பது மட்டுமல்லாமல், இவர்கள் எவரும் காமராஜ் வாழ்ந்தபோது ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தவர்கள் இல்லை. ஒன்று இந்திரா காங்கிரசுக்கு ஓடிப்போனவர்களாக இருப்பார்கள், அல்லது அவர் மறைவுக்கு பிறகு இந்திரா காங்கிரஸில் ஐக்கியமானவர்களாக இருப்பார்கள். இப்போது இந்திரா காங்கிரஸில் இருக்கும் இளைஞர்கள் அனைவருமே அவர் இந்திரா காங்கிரஸில் இருந்தவர் போல் நினைக்கின்ற மனோநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்திராவின் தலைமையில் அடாவடியாக உருவாக்கப்பட்ட கட்சியை எதிர்த்தே அவர் அரசியல் நடத்தி வந்தார் என்கிற உண்மை வரலாறு திட்டமிட்டு கடந்த 50 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டு காமராஜ் இந்திரா காங்கிரஸில் இருந்தது போன்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. அதற்கு தகுந்தாற்போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ட்ரஸ்டில் முக்கிய பொறுப்பில் இருந்த ப. ராமச்சந்திரனும் கேரள கவர்னர் பதவியை இந்திராவிடம் பெற்று சத்தியமூர்த்தி பவன், தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்டு மற்றும் மாவட்டங்களில் உள்ள கட்டடங்கள் இன்ன பிற 10,000 கோடி பெருமான சொத்துக்களை இந்திரா காங்கிரசிடம் ஒப்படைத்து விட்டார். ஆனால் அதை நிர்வகிக்கும் பொறுப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடமே இருந்தது. அந்த பொறுப்பை சுமக்கின்ற இடத்தில் முக்கிய இடத்தில் ஜி.கே. வாசன் இருந்தார். இந்திரா காங்கிரசின் பொருளாளர் மோத்திலால் வோரா மூலம் அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை டெல்லி மேலிடம் எடுத்துக்கொள்ளும் என்கின்ற முயற்சியை சோனியா ஜி.கே. வாசனுக்கு குடைச்சல் கொடுத்ததால், தன் பெயர் கட்டுப்போகும் என்பதால் அவர் இந்திரா காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை புதுப்பித்தார் என்பதே உண்மை. இப்போது வட்டத்தலைவர் பொறுப்பில் உள்ளவர்கள் உட்பட கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மாத சம்பளம் போல் ஒரு தொகை கொடுக்கப்பட்டு வருவதாக கேள்விப்படுகிறோம். காசு இல்லாமல் இந்திரா கட்சியில் யார் இருக்கப் போகிறார்கள்?